வணக்கம் உறவுகளே! நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சூப்பரான சுவையான ஒரு சிக்கன் விங்ஸோட வந்திருக்கிறோம். அதாவது இந்த விங்ஸை வந்து என்னுடைய கணவர் தான் செய்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல வடிவா கழுவி சுத்தம் செய்து போட்டு, இப்போ அதுக்கு மேலே நல்ல மஞ்சள், உப்பு, மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, கறி மிளகாய் தூள் இப்போ போட்டு கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நல்ல வடிவா, அதாவது ஆயில் விட்டு நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு இதை வந்து நாங்கள் 10 நிமிஷம் அளவில் அவனில் வச்சு எடுக்கணும். இந்த விங்ஸ் வந்து நீங்கள் எந்த உணவோட விரும்பினாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இதுக்கு இன்னும் என்னென்ன எல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். மற்றபடியாக நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்தா தான் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி முழுமையாக உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். வாங்கோ இப்போ நாங்கள் இந்த முழுமையாக இந்த காணொலியை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிட்டு இனி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனில் வச்சு எடுக்க போகிறோம் 10 நிமிஷம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அது 10 நிமிஷம் அவிகிறதுக்கு இடையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உருளைக்கிழங்கு, இந்த ரோஸ் உருளைக்கிழங்கு மிகவும் சத்தானது. மற்றது உடனடி கிழங்கு வேண்டி இருக்கிறோம். மற்றது குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய்ன்னு சொல்லுவோம் தானே, அது கேரட், மற்றது வெங்காயம், காளான் எல்லாமே நல்ல வடிவாக எடுத்து வச்சு கழுவி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த சுத்தம் செய்த மிளகறிகள் எல்லாத்தையும் நல்ல வடிவாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்க, முதல்ல காளானை கழுவுறார். காளான் எல்லாம் கழுவி வெட்டி போட்டு பிறகு இந்த குடமிளகாய் என்று சொல்லுவோம் தானே, பெல் பெப்பரோனின்னு சொல்லி சொல்கிறது, அதை எல்லாத்தையும் வடிவாக சரியான அளவான சைஸில் வெட்டி எடுக்கிறார். இப்படி ஒரு சைஸில் வெட்டி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாம் சரியா இருக்கா? என்னோட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அவன்லேருந்து வெளியில் எடுத்து வந்து பக்கத்தை மாற்றி புரட்டி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியுது பாருங்க, ஒரு பக்கம் நல்ல வடிவா அவிஞ்சு ஒரு பக்கம் அவியாத மாதிரி இருக்குது. அதாவது மேல் பகுதி நல்ல வடிவா அவிஞ்சிருக்குது, முருகல் பதத்துக்கு வருகுது. கீழே இருக்கிறது வந்து வடிவா முருகல் பதத்துக்கு வரையில் நல்லபடியாக பிரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அவனில் வச்சுட்டு திருப்பி எடுத்து இந்த வெட்டின மரக்கறிகளை எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே நாங்கள் நல்லபடியாக உப்பு போடணும். என்னென்னு சொன்னால் மரக்கறிக்கு தேவையான உப்பு வேணும், அதுக்காக உப்பு போடுறோம். பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கறிமிளகாய் தூளும் கொஞ்சம் போடுறோம். என்னென்னு சொன்னால் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம் தான், ஆனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் உரைப்பு காணாமல் இருக்குது. ரெண்டபடியாக அந்த உரைப்புக்காக நாங்கள் கொஞ்சம் கறிமிளகாய் தூளும் போட்டு ஒன்றோடு எல்லாம் படும்படியாக, முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக பிரட்டி எடுக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த இதில் வந்து அந்த
பொரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த ஆயில் இருக்குத்தானே கீழே அந்த விங்ஸ் பொரிஞ்சு கொண்டிருக்கிற ஆயில் வந்து எல்லா மரக்கறிகள்லேயும் நாங்கள் போட்டிருக்க எல்லா பொருட்களிலும் வந்து நல்ல வடிவாக சேர்கிற மாதிரி பிரட்டி பிரட்டி எடுக்கணும். அப்போ தான் இந்த விங்ஸோடு சேர்ந்து இந்த மரக்கறிகள் நல்ல வடிவாக பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடியாக நல்ல வடிவாக பிரட்டி போட்டு தான் திருப்ப ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அவனில் வைக்க வேணும். இப்போ நாங்கள் அவனில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இனி இதை வச்சுட்டு நாங்கள் திருப்பி எடுக்க போகிறோம். திருப்பி எடுத்தோம்னு சொன்னால் அதாவது ஒரு 10 நிமிஷம் அளவில் திருப்ப விட வேணும். திருப்பி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த சிக்கன் விங்ஸ் வந்து டன் ஆகிட்டு, இந்த விங்ஸை வந்து நீங்கள் என்னத்தோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம். நீங்கள் என்ன சாப்பாடை அண்டு செய்கிறீங்களோ அதோடு நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி சோறோடு தான் சாப்பிட போகிறோம், சாதத்தோடு சாப்பிட போகிறோம்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் அதோடு தான் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சுவையான நல்ல எல்லா பக்கமும் நல்ல வடிவாக பொரிஞ்சு நல்ல சூப்பராக வந்திருக்குது. நாங்கள் இதை சாப்பிடுவோம். இதை வேணுமென்னு சொன்னால் நீங்கள் தனியாகவும் சாப்பிடலாம். என்னென்னு சொன்னால் இதுக்கு தேவையான மரக்கறிகள் எல்லாம் உருளைக்கிழங்கு, கோழி, கூடுதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் மேல நாடுகளில் இதை வந்து இப்படி மரக்கறிகளோட அப்படியே இந்த விங்ஸை வச்சு சாப்பிடுவினோம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படியும் நாங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ரைஸோடு தான் சாப்பிட போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய கணவர் செய்ய நான் இதை காணொலியாக அடக்கி உங்களுக்கு அழகாக தந்திருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்டில் சொல்லுங்கோ. மிகவும் ஈஸியான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் எல்லா மரக்கறிகளுமே சத்துள்ள மரக்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் விரும்பின இது நாங்கள் போட்ட மரக்கறிகள் அண்டில்லை, நீங்கள் விரும்பின மரக்கறிகள் எல்லாத்தையும் அழகாக வெட்டி போட்டு இந்த விங்ஸுக்குள்ளே செய்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான சுவையான இதே முறையில் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பராக சுவையாக வரும். அதை நீங்கள் விரும்பமான உணவோடு சாப்பிடலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினா தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் இதே மாதிரி செய்து உங்களோட குழந்தைகளுக்கு சத்தான உணவாக கொடுத்து நீங்களும் சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.